ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அதிமுக சரின்னு சொன்னாங்க, தலித்துகள் ஓட்டு போட்டாங்க. மத்தியில நல்ல மதசார்பற்ற ஆட்சி நடத்தணும்னு சொன்னாங்க, அப்பவும் தலித்துகள் ஓட்டு போட்டாங்க. வாஜ்பாய் ரொம்ப நல்லவரு. அவர் பெரிய தலைவரு. அவர் வந்தா நாங்க ஒரு பொது செயல் திட்டத்தை வகுத்து அதன் மூலமா பொது கொள்கையை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறோம்னு சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள். இந்தியாவினுடைய சிறத்தன்மையை, அதாவது நிலையான ஆட்சி வேணும், அப்பதான் நாடு நல்லா முன்னேறும். பிஜேபியும் திமுகவும் அப்ப சொன்னீங்க, ஓட்டு கேட்டீங்க. அப்பவும் தலித் மக்கள் உங்களை நம்பி ஆதரவு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இப்படி மாறி மாறி திராவிட கட்சிகளை தலித்துகளை ஆதரிச்ச எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல அமர வச்சோம் உங்களை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 70 வருஷமா நீங்க தலித் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? எங்களுக்கு நிலம் கொடுத்தீங்களா? எங்க மக்கள் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தினீங்களா? இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்றினீங்களா? 2 திராவிட கட்சிகளுமே எங்களுடைய பணத்தை திருப்பி அனுப்பி இருக்கீங்களா? அதுதானே வரலாறு. இப்ப நாங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு பல தலித் இயக்கங்கள் வளர்ந்து இன்னைக்கு களத்துல வந்து நிக்கிறோம் தமிழ்நாட்டுல. நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும், இந்த நாட்டை ஆட்சி செய்யணும்னு நினைச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சமூக பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா? பிஜேபி வந்துரும், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் செய்றீங்க. இப்ப இவ்வளவு அக்கறைப்படுற திமுகவோ அல்லது திமுகவுக்கு ஆதரவு கேட்டு ஓட்டுகளை கேட்கக்கூடிய முற்போக்காளர்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, எங்களுக்கும் பிஜேபி வரக்கூடாதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பிஜேபி வர்றதுக்கு பதிலா நாங்க மட்டுமே அதிகாரத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நம்ம எல்லாம் சேர்ந்து அதிகாரத்துல இருப்போம் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க?